வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். அப்படி பார்த்திங்கன்னா, இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் தாங்க பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய எந்த ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா, திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், மிதுன ராசியில், தனுசு லக்னத்தில், அதாவது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ராகுவுடைய திசையில் 69 டிகிரியில் தான் இந்த மார்கழி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, காலச்சக்கரத்தின் அதாவது 8வது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசிக்காரங்களுக்கு இது சாதகமாக இருக்க போகுதா இல்லை பாதகமாக இருக்க போகுதா? விருச்சக ராசிக்கு மட்டும் அதிபதி கிடையாது செவ்வாய் பகவான். மேசராசிக்கு அதிபதி அவர் தான். மேசராசி விருச்சக ராசி இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். இப்போ அந்த செவ்வாய் பகவான் எந்த ஸ்தானத்தில் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பூசம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் கடக ராசியில் 101 டிகிரியில் தான் இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் கடக ராசியில் வக்கரம் அடைஞ்சு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். நீச்சம் அதாவது ராஜபங்கம் நீச்ச யோகம் சொல்லுவாங்க. அப்போ நீச்சம் அடைஞ்சி வக்கரத்தில் உட்காந்துருக்கிறார். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் போயிட்டு இன்றைக்கி சந்திரனுடைய வீட்டில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கிறார். அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த உடைய மார்கழி மாதம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா அவர் கடகராசியில் நீச்சம் அடைஞ்சு தான் இருப்பார். சரி, அப்படி இருக்கிறவர் வந்து நமக்கு என்ன சாதகமாக இருக்க போகிறாரு? நம்ம ராசிக்கு அதிபதியே இப்போ நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அதாவது நமக்கு என்ன கொடுப்பாரு அப்படின்றத பார்த்துட்டிங்க அப்படின்னா, அப்போ உங்களுடைய ராசிக்குன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி வேணும் நீச்சம் அடைஞ்சிருக்கலாம். சரிங்களா? அதாவது கண்ணு மூடிக்கிட்டால் உலகம் இருண்டு போயிடும் அப்படி நினைக்கிறது தப்பு இல்லைங்களா? நம்ம ராசிக்கு அதிபதி தான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு, அது வக்கரம் அடைஞ்சிருக்கிறார தவிர மேற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா 3 கிரகத்தினுடைய பார்வையும் ஒரு இடத்துல படுது அப்படின்னா அது வந்து உங்கள் ராசிக்கு மட்டும்தான். என்னென்ன பார்வைக்கு படுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, முதல்ல பார்வைப்படுறது யாருன்னா குரு பார்வை. குரு பார்த்தா கோடி புண்ணியம். குரு கொடுப்பார், எவர் தடுப்பார். மேக்சிமம் எல்லாருக்கும் தெரியும் குரு என்ன எப்போ சாமி பார்ப்பார், குரு பார்த்தா கோடி நன்மைன்னு சொல்கிறோம். அப்போ குரு என்ன பார்க்குறாருன்னா 7ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு. குருவுடைய பார்வை 5, 7, 9. அப்போ 5, 7, 9ஆம் இடம் பார்த்தீங்கன்னா குரு எத்தனாம் இடமாக பார்க்குறாரு? உங்கள் ராசியை 7ஆம் இடமாக பார்க்குறாரு. கலஸ்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதன்றது எதுக்கு குரு பார்க்குறாரோ இல்லையோ திருமண பந்தம் ஏற்படுறதுக்கு பார்க்குறாரு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு திருமண தடையாக இருக்குதுங்க, கேள்விக்குறியாக இருக்குதுங்க, எனக்கு கல்யாணமே ஆகலை, கல்யாணம் ஆனவங்களுக்கு ஒரே கவலை தான் ஆயிடுச்சு, அவ்வளோதான். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு பல கவலை. சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏன் கல்யாணம் ஆகலை, எனக்கு எப்படியாப்பட்ட வீட்டில் கல்யாணம் ஆகும், சொந்தத்தில் ஆகுமா, அந்நியத்தில் ஆகுமா, மனைவி வந்த வாட்டி நல்லா இருக்குமா, இது போல் 1000 கேள்விகள் நமக்குள்ளார இருந்துகிட்டு இருக்குது. குருவுடைய பார்வை 7ஆம் பார்வையை உங்கள் ராசி பார்க்குறதுனால நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா முதல் தாரமாக இருக்கட்டும் இல்லை முதல் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சவங்களுக்கோ டைவர்ஸ் ஆனவங்களுக்கோ வாழ்க்கையில் வந்து பிரிஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 2வது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இப்போ குரு வந்து 7ஆம் இடமா பார்வை பார்க்குறதுனால திருமண யோக பார்வை சூப்பராக இருக்குதுங்க. அதனால் குரு பார்வை நிச்சயமாக உங்களுக்கு நல்லா இருக்குது. குரு வந்து உங்களுக்கு 7ஆம் இடமா பார்த்துட்ருக்கிறாரு. அடுத்தது யார் பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பார்க்குறாரு. சனியுடைய பார்வை 3, 7, 10. அப்போ கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் 3ஆம் இடமா மேசராசி, 7ஆம் இடமா சிம்ம ராசி, 10ஆம் இடமா உங்கள் விருச்சிக ராசி தான் பார்க்குறாரு. தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதியே உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்த்திங்கன்னா சனியுடைய பார்வை பார்க்குறதுனால உங்களுக்கு தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். சனி வந்து நமக்கு முதல்ல வந்து தொழில்காரகனே அவர் தானே, தொழிலுக்கு அதிபதியே அவர் தானே. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சுய தொழில் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் 4 காசு கண்டிப்பாக நீங்கள் லாபத்தை பார்க்க போகிறீங்க. வெளியில் கொடுத்த காசு வரப்போகுது, 4 காசு லாபம் வரப்போகுது. நீங்கள் எடுத்த கம்ப்ளீட் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட்டு நீங்கள் வந்து பூர்த்தி பண்ண போகிறீங்க. நீங்கள் எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க.
நீங்கள் எதிர்பார்த்த வேலை உங்களுக்கு முடிய போகுது. சனி பகவான் 10ஆம் இடம், அதுவும் தொழில் ஸ்தானத்தையே டைரெக்டாக பார்க்குறாரு, சுயத்தொழிலை பார்க்குறாரு மெயினாக. அப்போ சுயத்தொழில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இப்போ அது அருமையான ஒரு தருணம், ஒரு பொற்காலம்னு எடுத்துக்கலாம். அதாவது குரு பார்க்குறது திருமண பந்தம் ஏற்படுறாரு, சனி வந்து பார்த்திங்கன்னா சுய தொழிலை பார்க்குறாரு. இது ரெண்டுமே ஒரு அருமையான ஒரு பொற்காலம். 3வது வந்து பார்த்திங்கன்னா கேது பார்வை. கேது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்கிறாரு? கன்னி ராசியில் தான் இப்போ கேது இருக்கிறார். அப்போ கன்னி ராசியில் கேது பகவான் இருந்து 11ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடமாக லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. கேது பார்த்தா என்ன நடக்கும்? பூர்வீக வழி பிரச்சனை தீரும். பூர்வீக வழின்னா என்ன? எங்கள் அப்பன் சொத்து எனக்கு வருமா, எங்கள் அம்மா சொத்து எனக்கு வருமா, என் மனைவி சொத்து எனக்கு கிடைக்குமா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்ருக்குது அந்த பிரச்சனை தீருமா, தேவையில்லாத சொத்து பிரிக்க முடியாமல் நாங்கள் உட்காந்துருக்குறோம் அது பிரிக்க முடியுமா, இதை விட பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அண்ணன் தம்பிகளுக்குள்ளார ஒத்து போக மாட்டேங்கிறாங்க, என் சொத்து வகையில் வில்லங்க இருக்குது அது சரியாகுமா, இல்லை கரடமுரடா என் காடு கிடக்குது அது தீர்த்தம் பண்ண முடியுமா, இதுபோல் பூர்வீக வழி கடன் கண்டிப்பாக தீரும். அப்போ உங்களுக்கு வந்து குரு பார்வை, சனி பார்வை, கேது பார்வை, இந்த 3 பார்வையும் 12 கட்டத்தில் ஒரே வீட்டில் 3 பார்வை பார்க்குற ஒரே ஒரு இடம் எங்கே? உங்கள் ராசிக்கு மட்டும்தான். அப்படி பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்க எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறீங்களே தவிர எனக்கு நல்லா இல்லை சாமி, நான் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் தான் இருக்கிறேன், மேலே முடியல அப்படின்னா, அதாவதுன்றது பழமொழி சொல்லுவாங்க, பல் இருக்கிறவன் பக்கடா சாப்பிட்றான், பல் இல்லாதவன். அந்த மாதிரி உழைக்கிறவன் முயற்சி எடுக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க வாழ்க்கையில் முன்னேறுறாங்க. உழைக்க முடியாமல் உட்காந்துட்ருக்கிறவங்களுக்கு மற்றவங்க மேலே குறை சொல்லிவிட்டு இன்னும் உட்காந்துட்ருக்க வேண்டியது தான். சரிங்களா? அதுக்கு தான் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க, முயற்சி எடுப்பவன் அதாவதுன்றது வந்து தோற்பதில்லை, முயற்சி எடுப்பாதவன் ஜெயிக்க போவதில்லை அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நற்பலனை கொடுத்துருவார். ஒன்று. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ல் இப்போ குரு இருக்கிறார். 7ல் குரு இருந்தால் திருமணத்துக்கு இது ஒரு குரு பார்வை. ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணோம்னா குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். பொதுவாக குரு பார்வை 2, 5, 7, 9, 11. அப்போ உங்கள் ராசி இப்போ குரு எங்கே இருக்கிறாரு? 7ஆம் இடத்துல இருக்கிறாரு, அது கலஸ்தரஸ்தானத்திலே இருக்கிறார் மெயினாக. அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பார்வை சூப்பராக இருக்குது, திருமண பந்தத்துக்கு ஒரு அருமையான ஒரு இடத்துல இருக்கிறாரு. சரிங்களா? இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலஸ்திர குரு வேறு, திருமண யோகம் தள்ளி தள்ளி போனவங்களுக்கு இப்போ திருமண வாய்ப்பு பிரகாசமாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடின்றதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அண்ணான்னு நம்மளை கூப்பிட்றவங்களுக்கு கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, அக்கான்னு நம்மளை கூப்பிட்றவங்களுக்கு கூட அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நமக்கு ஒரு ஆகலையே, அந்தோட மனவேதனை மனக்கவலையில் இருந்தவங்களுக்கு இது ஒரு மருந்தாக அமைய போகுது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி. அர்த்தாஷ்டம சனின்னா தேவையில்லாத விஷயத்தில் போய் நீங்கள் கண்டிப்பாக அதாவதுன்றது மூக்கு நுழையாதுன்னு சொல்லுவாங்க, கை கொடுக்காதீங்க. நல்லா பேசுவாங்க, நல்லா உறவாடுவாங்க, கூடவே வேலை செய்வாங்க. எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் நான் தப்பிச்சுக்குவேன், எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் நான் நல்லா இருப்பேன், நீங்கள் கொடுத்து உதவி பண்ணால் நான் மேலே வந்துடுவேன், உன்னை விட்டால் எனக்கு யாரும் இல்லை, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், அதுபோல் சொல்லுவாங்க, கூடவே இருப்பாங்க. உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களுக்கே உபத்திரம் கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு 2 லட்ச ரூபா வாங்கி இன்னொரு இடத்துல கொடுத்துருக்குறீங்க, நீங்கள் கொடுத்த இடத்துல கேட்டேன்னா சொல்லுவாங்க, தரேன், உங்களை ஏமாற்ற மாட்டேன், கொஞ்சம் டைம் கொடுங்க, பொறுமையாக இருங்க, உங்கள் காசை ஏமாற்ற மாட்டேன், தந்துடுவேன். அதே நீங்கள் வாங்கின இடத்துல நீ எப்படி பண்ணுவியோ எந்த மாதிரி பண்ணுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வாரத்தில் பணம் வந்தாகணும். அப்போ நீங்கள் எந்த இடத்துல எப்படி இருக்கிறீங்க? இருத்தல் கொல்லி மாதிரி இருக்கிறீங்க, இப்படியும் பேச முடியல, இப்படியும் பேச முடியல. கல்லோட அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது, முழுங்கினா கல் போகுது, மெல்லனா பல் போகுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நாம் கஷ்டப்பட்டோமோ இல்லையோ மற்றவங்களால நாம் கஷ்டப்படுறோம். அந்த நிலமை தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. தயவு செய்து மற்றவங்களுக்கு உதவி செய்யலைன்னா தப்பாக போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு செஞ்சுட்டு வருத்தப்படாதீங்க, அதுக்கு செய்யாதே நீங்கள் வருத்தத்தோடு போயிடுங்க. சரிங்களா? இப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இப்போ பொறுமை மட்டும்தான் வேணும். அதாவது முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நீங்களாக ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கல அப்படின்னா உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு நல்லதை மட்டும்தான் கொடுப்பார். திசா புத்தி உங்களுக்கு ஜாதகத்தில் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்கள் லைஃபு பிரகாசமாக அமைய போகுது, படிப்பு தரம் உயரப்போகுது,
இது வரைக்கும் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்தவங்களுக்கு இப்போ நல்லா படிக்க போகிறீங்க. ரெண்டாவது வந்து கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்க போகுது. அதே படிச்சுட்டு வேலை இல்லாமல் முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அமைய போகுது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு அருமையான ஒரு யோகம், இடம் மாறுறதுக்கு உண்டான ஒரு நல்ல வாய்ப்பு. வீடு நிறைய பேர் நினைப்பாங்க, வீடு மாற்றலாமா, வாசப்படி மாற்றலாமா, பெயிண்ட் அடிக்கலாமா, கபோர்டு ஒர்க் பண்ணலாமா, வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலாமா நினைக்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் 9ல் நீச்சம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கும் தந்தைக்கு கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக, வராதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதே மாதிரி குரு உங்களுக்கு 7ல் இருக்கிறதுனால திருமண பந்தத்துக்கு நல்லது. பிரிஞ்சு குடும்பமும் ஒன்றா சேர்றதுக்கு ஒரு அருமையான ஒரு பார்வை இது. அதனால் இழந்த குடும்பம் சேரலாம், பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா பார்க்கலாம். மொத்தத்தில் பிடித்த கஷ்டங்கள் ஓரளவுக்கு சரியாகி 4 பேர்த்துக்கு யாருக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வாழணுன்னு ஆசைப்பட்டீங்களோ அவங்களுக்கு முன்னாடி இப்போ வாழ்கிறதுக்கு உண்டான ஒரு வழி இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டியிருக்குதுங்க. சரிங்களா? அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா சனி 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால அம்மாவுக்கு சின்ன சின்ன உடல் உபாதிகள் வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. தாய்க்கு பின் தாரம் பண்ணுற மாதிரி அம்மா நல்லா இருந்தால் மனைவிக்கு சரியில்லை. 2 பேர்த்தோட ஹெல்த்து பார்த்துக்கோங்க. கஷ்டமோ நஷ்டமோ 1000 வேலை இருக்கலாம், வேலைக்கு சாப்பிட்ருங்க. 3 வேலையை சாப்பிட முடியலையா அட்லீஸ்ட் 2 வேலையாவது சாப்பிட்ருங்க. மருந்து மாத்திரை எடுக்கிறீங்களா கம்பல்சரி போட்டுக்கோங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவிக்கு அதாவதுன்றது ஏதாவது ஒரு வகையில் நிச்சயம் ப்ரமோஷன், சம்பள உயர்வு, தொழிலில் ஒரு மாற்றம், நல்ல பேர் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏன்னா 3ஆம் இடம் சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் சுக்கிர பகவான். சுக்கிரன்னா மனைவி. ரெண்டாவது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கெல்லாம் இப்போ பிரகாசமான ஒரு நேரம். வண்டி வாங்கலாம், மாற்றலாம் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் நினச்சி பண்ண முடியாது இருந்தவங்களுக்கு இப்போ சுக்கிரன் 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனைவிக்கு தொழில் ஸ்தானமும் நல்லாயிருக்கும், வண்டி வாகனம் வாங்குறதுக்கு மாற்றுறதுக்கு நல்லா இது ஒரு அருமையான ஒரு கிரகச்சேர்க்கை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் ஜென்மத்தில் இருக்கிறாரு. ஜென்மத்தில் புதன் இருக்கும்போது நிச்சயம் வேலை செய்ய மாட்டார். அப்போ என்னன்னா குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக மனசுக்குள்ளார இருக்கும். இது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இப்படி போகலாமா, இப்படி வரலாமா, என்ன செஞ்சால் நல்லா இருக்குன்ற மாதிரி குழப்பம் இருக்கும். ஆனால் 20 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸ் ஆகிடுவீங்க. அப்போ நீங்கள் நினைக்கிறது ஓரளவுக்கு அந்த இடத்துல நடக்கும். சரிங்களா? அடுத்தது சூரிய பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறார். பார்த்தீங்களா? 4 காசு லாபத்தை பார்க்குறது மட்டும் இல்லை, உங்களுடைய அத்தியாவசிய பொருள் மட்டும் இல்லை, வீட்டுக்கு தேவையானது பூர்த்தி பண்ணுற இடம். ஏன்னா 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம். குடும்பஸ்தானத்தில் போய் குரு வீட்டில் சூரியன் போய் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகமாக உட்காந்துருக்கிறதுனால பிரிஞ்ச குடும்பம் ஒன்றா சேர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மனசுக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார இருக்கிற அந்த மன சங்கடங்கள் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. மொத்தத்தில் இந்த பிரபஞ்சம் இந்த மார்கழி மாதம் விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாதிரி நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருக்கிறாரு. கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்றதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதாவது உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதாவதுன்றது வந்து என்னுடைய காணொலிகள் அப்போ தான் உங்களுக்கு தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். சரிங்களா? இது போக உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.